ஆளுநரோட பதவி தேவையாங்கிறது நேற்று வந்து தேவையில்லை நடந்திருக்கு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் இயக்கத்தை துவங்கிய பொழுதோ நாட்டுக்கு எப்படி தாடி தேவையில்லையோ நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லை என்ற கொள்கை உடையவர் தான். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்தியதற்கு பிறகு ஒரு சில சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இந்திய அரசின் முதல் குடிமகன் ஜனாதிபதி, தமிழகத்தினுடைய முதல் பிரதிநிதியாக இருப்பவர் ஆளுநர், அதன் கீழ் தான் சட்ட அமைப்பு அமைக்கப்படும் என்ற சூழ்நிலையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சூழல். ஆனால் பல்வேறு மாநிலங்களில் ஆளுநர் அந்த மாநில வளர்ச்சிக்கு துணை நிற்பார். அந்த மாநில சட்டமன்ற தீர்மானங்களை நிறைவேற்றி தருவதில் அக்கறை காட்டுவார். ஒன்றிய அரசோடு பேசி அதை கொண்டு வர முயற்சிப்பார். ஆனால் இப்பொழுது கவர்னராக இருக்கிற ஆளுநர் ரவி RSS ரவியாக மாறிவிட்ட காரணத்தால் திராவிட மாடல் அரசு எதை செய்தாலும் அதற்கு முட்டுக்கட்டை போடுவது, காலம் தள்ளுவது, திரித்து பேசுவது, இந்த அரசியலால் எந்த பயனும் இல்லை என சொல்லுவது, தமிழை கொச்சைப்படுத்துவது, சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிப்பது, இப்பேற்பட்ட காரியங்களை செய்கிற காரணத்தால் தான் தமிழ்நாட்டு மக்கள் ஆளுநரை வெறுக்கிறார்கள். ஆளுநருடைய செயல் கண்டிக்கக்கூடியது என்று பேசுகிறார்கள். உதாரணத்திற்கு சட்டமன்றத்திற்கு வந்த போது கூட தமிழ் தேசிய கீதம் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டு தேசிய கீதம் பாடும் வரை காத்திருக்க வேண்டிய கவர்னர் பாதியிலே வெளிநடப்பு செய்தார். பொதுவாக ஆளுநர் உரையை தான் எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்வார்கள். ஆனால் ஆளுநர் உரையையே ஆளுநர் வெளிநடப்பு செய்த முதல் சங்கடமான காரியத்தை நிகழ்த்தியவர் நம்முடைய ஆளுநர் தமிழகத்தில். எனவே எந்த நிலை பார்த்தாலும் தமிழகத்திற்கு பயன்படாத ஆளுநர் தேவையில்லை என்ற நிலைதான். நல்லவர்கள் வரட்டும், ஆளுநராக இருக்கட்டும், தமிழகத்திற்கு வழிகாட்டட்டும், வரவேற்கிறோம். ஆனால் தமிழகத்திற்கு முட்டுக்கட்டையாக தமிழக அரசு கொண்டு வருகிற தீர்மானங்களுக்கு முட்டுக்கட்டை போடுகிற ஆளுநரை செயல்தான் நாங்கள் கண்டிக்கிறோம். அதன் மூலம் தான் எங்கள் எதிர்ப்பை அவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில்லை. பட்டமளிப்பு விழாவிற்கு கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சிகளில் நாங்கள் புறக்கணித்திருக்கிறோம். எனவே ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக அவர் இருந்து செயல்படுவதில் மாற்று கருத்தில்லை. RSS பிரதியாக இருந்து செயல்படுவதை தான் தமிழக அரசு கண்டிக்கிறது. நாங்களும் கண்டிக்கிறோம்.